ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அன்னாபிஷேகம். இந்த ஒரு மூட்டையை தயார் செய்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வைக்கிறதால பணவரவு தாறுமாறாக ஏற்படும். எல்லா செல்வங்களும் ஓடி வரும். அது என்ன மூட்டை, அதை எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மூட்டையை எப்படி தயார் செய்து எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு வருஷத்துல எல்லா நாட்களும் அபிஷேகம் நடக்கும். ஒரு நாட்களும் ஒரு பொருளை வைத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுல ஐப்பசி மாத பௌர்ணமியில வரக்கூடிய அபிஷேகம் தான் அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம்னா என்ன அப்படிங்கிறது அதோடைய பெயர்லயே வந்திருக்கு. பச்சரிசியை குலைவாக வடித்து அதை சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு போத்தி விடுவாங்க. அதை கண்குளிர பார்த்தோன்னா கோடி புண்ணியம் கிடைக்குமாம். நமக்கு வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காகவோ கிண்டல் பண்றதுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய பழமொழி கிடையாது. சிவபெருமான் மேல போத்திருக்கக்கூடிய அந்த அன்னாபிஷேகம் இருக்குல்ல, அதை தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்றாங்க. சாதாரணமா நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய நீங்க லிங்கத்தை தரிசனம் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு லிங்கத்தை தரிசனம் செய்த பலன் மட்டும்தான் கிடைக்கும். அதுவே அன்னாபிஷேகம் செய்திருக்கக்கூடிய லிங்க திருமேனிய நீங்க ஒரு முறை தரிசனம் செய்தால் பல்லாயிரக்கணக்கான சிவலிங்கங்களை தரிசனம் செய்த பலன் ஒரே நேரத்துல கிடைக்குமா? அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பச்சரிசியை குலைவாக வடித்து சிவபெருமான் மேல அந்த அன்னாபிஷேகத்தை பண்ணும்போது அந்த அன்னாபிஷேகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரிசியிலையும் ஒரு சிவலிங்கம் தோன்றுவதா ஒரு பெரிய ஐதீகம். இது வருஷத்துல எல்லா நாட்களும் கிடைக்காது, அன்னாபிஷேகத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பரணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரத்தை தான் அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட பௌர்ணமி நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 ஆரம்பித்து நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரைக்கும் இருக்கு. பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நவம்பர் 5ஆம் தேதி காலை 10:15 பிறகுதான் பிறக்குது. இதை கணக்கு பண்ணி எல்லா சிவாலயங்கள்லயும் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறத மாலை நேரத்துல செய்யறத வழக்கமா வச்சிருப்பாங்க. உங்க வீடு பக்கத்தில் கூடிய சிவாலயத்துல அன்னாபிஷேகம் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்னாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷம். அதுவும் பச்சரிசியை எத்தனை மணிக்கு அவங்க அன்னாபிஷேகத்துக்கு தயார் செய்யறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பச்சரிசியை உங்க குடும்பத்து சார்பா 1 கிலோவோ 2 கிலோவோ உங்க சக்திக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. அது மூலயமா உங்க தலைமுறைக்கே அன்னதரித்திரம் ஏற்படாது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது, வறுமை ஏற்படாது. அந்த அன்னாபிஷேகம் செய்யறதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய மற்ற அபிஷேகங்கள், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இது மாதிரி என்னென்ன அபிஷேகங்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் சிவாலயத்துக்கு போயிட்டு ஒரு முறையாவது அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அன்னாபிஷேகம் நடக்கக்கூடியதை நீங்க பார்க்குறீங்களோ இல்லையோ, அன்னாபிஷேகம் முடிந்து சிவபெருமானோட லிங்க திருமேனியில போத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அன்ன கவசம் இருக்குல்ல, அதை கண் குளிர பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துல இடம் நிச்சயம். இப்படிப்பட்ட அன்னாபிஷேக தினத்தன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள், இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில தயார் செய்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்க போறீங்க. இந்த மூட்டையை தயார் செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு வெள்ளை நிற துணி. ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும் கூட அவசியம் இல்லை. அந்த வெள்ளை நிற துணி உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தா கூட போதும். நீங்க தயார் செய்யக்கூடிய அந்த மூட்டை சிறிய அளவுல நெல்லிக்காய் அளவோ இல்ல ஒரு எலுமிச்சை அளவோ இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி இந்த அளவுக்கு வந்தா கூட போதும். வெள்ளை நிற துணி அப்படிங்கிறது பொதுவா வீடுகளில் எப்படி இருக்கும்? ஒன்று வேஷ்டியா இருக்கும், இல்ல வெள்ளை நிற துண்டா இருக்கும். எது இருந்தாலும் பரவாயில்லை, அதை நீங்க காய வைத்து இந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த மூட்டையில இடம்பெறக்கூடிய பொருட்கள் எல்லாமே நவம்பர் 5ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய புதன்கிழமைக்கும் அன்னாபிஷேகத்துக்கும் உகந்த பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் பச்சரிசி. உங்க வீட்டுக்குள்ள அன்னதரித்திரம் ஏற்படக்கூடாது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, தலைமுறையே ஓஹோன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சரிசிய 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் விபூதி. பச்சரிசி அப்படிங்கிறதே பொதுவா சந்திர பகவானுக்கு உகந்த தானியம். ஐப்பசி மாத பௌர்ணமியில தான் இந்த அன்னாபிஷேகம் வரும்னு சொல்லியிருந்தோம்ல. சந்திர பகவானுக்கு உகந்த தினம் இந்த பௌர்ணமி. அவருக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பச்சரிசிய 1 ஸ்பூன் எடுத்து வைக்கிறதால
சந்திர பகவான், அதாவது மனோகாரகன்னு அழைப்பாங்க அவரை. நம்ம குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை, சண்டை சச்சரவு, பெற்றோர்கள் பேச்ச குழந்தைகள் கேட்காதது, மனைவி பேச்ச கணவன் கேட்காதது, இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான். அவருக்கு உரிய சிவபெருமான் மேல் வைக்கக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசிய நீங்க இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கணும். அடுத்ததா பச்சை பயிறு. இந்த வருஷம் இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது நமக்கு புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாள். புதன் பகவான் யார் தெரியுமா? புத்திகாரகன். நாம பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர். நல்லா தான் நீங்க வேலை செய்வீங்க, ஆனா திறமையா செயல்பட முடியாது. பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட சக வேலையாட்கள் உங்களை விட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவாங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடைபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு, அந்த மாதிரி தடைகளுக்கு நீங்க புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை வணங்குனீங்கன்னா, திறம்பட செய்து உங்க திறமையை மேலோங்கி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செய்வதற்கான வழிவகையை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அவருக்கு உரிய அந்த பச்சை பயிறு தானியத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும். அடுத்ததா ஒரே ஒரு சில்லறை நாணயம். பௌர்ணமி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு தினம்தான். இப்ப இதுல நாம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்க வீட்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். பச்சரிசி ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். பச்சை பயிறு பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைகள்லயோ சூப்பர் மார்க்கெட்லயே கிடைச்சிடும். ஒரு ஸ்பூன் விபூதி, ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இங்க தயார் செஞ்சு வச்சுட்டு, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்துல வீட்டோட பூஜை அறையில சிவபெருமான் போட்டோவுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு, அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை நிற துணியை எடுத்து வச்சுக்கணும். அதுல பச்சரிசி, பச்சை பயிறு, ஒரு ஸ்பூன் விபூதி, ஒரே ஒரு சில்லறை நாணயம், இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து மூட்டையாக தயார் செய்து ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த மூட்டை உங்க வீட்டோட பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நேரத்துல சிவபெருமானோட பாடல்களையும் மந்திரங்களையும் ஒலிக்க விட்டு கேட்கறது, அந்த மந்திரங்களை புத்தகத்தை பார்த்து படிக்கிறது, இது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க செய்யலாம். அந்த மூட்டைய உங்களோட வலது கையில ஏந்திக்கிட்டு முதல்ல சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்னாபிஷேகத்துக்காக சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு, அடுத்ததா புத்திகாரனாக இருக்கக்கூடிய புதன் பகவானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்க வீட்டில இருந்து முழு நிலவு பிரகாசமா எங்க தெரியுதோ, அது மொட்டை மாடியோ வீட்டு நிலைவாசலோ எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு தெரியுதோ அங்க போயிட்டு உங்க வலது கையில மறுபடியும் அந்த மூட்டையை ஏந்தி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமகன்னு சந்திர பகவான பௌர்ணமி தினம் அன்னைக்கு வணங்கிடுங்க. திரும்பவும் எடுத்துட்டு வந்து அந்த மூட்டைய பூஜை அறையில வச்சிடுங்க. அது அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் வீட்டுல பூஜை அறையில தீபங்கள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மூட்டைய உங்க வீட்டோட பணப்புழக்கம், பணப்பெட்டி இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். அது பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, இல்ல மாதம் மாதம் நான் சம்பளம் வாங்கிட்டு வந்து அந்த சம்பளத்தை நான் இந்த இடத்துல வைப்பேன்னு உங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல இந்த மூட்டையை பத்திரப்படுத்தி வச்சுட்டு நீங்க தூங்க போயிடலாம். திங்கள் கிழமைகள்லையும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையும் இந்த மூட்டைக்கு நீங்க தூப தீபம் போடணும். இந்த மூட்டையை தயார் செய்து வைக்கிறதால வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும், கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதை விட முக்கியமானது, பார்க்கக்கூடிய வேலை தொழில நல்ல முன்னேற்றம் கிடைத்து வருமானம் அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை செய்து நீங்க முழு உழைப்பை போடும்போது அது நிச்சயம் பலன் கொடுக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இந்த பழைய பொருட்களை மூட்டையிலிருந்து தள்ளியில விட்டுட்டு புதிய மூட்டையை தயார் செய்து எடுத்த இடத்துல வச்சிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.